பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உன் அழைப்புல நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், உன் அழைப்பு நீ விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அது என்னங்க அழைப்பு? அழைப்பு அப்படின்னா, எத்தனை பேர் உங்க தெருவில் இருக்காங்க? அவங்க எல்லாரும் கிறிஸ்டின்ஸா? அவங்களா சர்ச்சுக்கு போறாங்களா? ஏசப்பாவை தேடுறாங்களா? கிடையாது தானே. ஆனா நீங்க ஏசப்பாவை தேடுறீங்க, நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்க, ஆண்டவருக்கு உண்மையா இந்த உலகத்துல வாழ்றீங்கல்ல. எத்தனையோ பேர் நீங்க சர்ச்சுக்கு போக கூடாது, ஏசப்பா தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாலுமே நீங்க ரகசிய கிறிஸ்துவரை ஆண்டவருக்கு உண்மையா வாழ்றீங்கன்னா, ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை அழைச்சிருக்கேன், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நீ எனக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து தாங்க சொல்றாரு. அது என்னங்க ஊழியம்? ஊழியனா பாஸ்ட் ஆகணுமா? கிடையாதுங்க. ஏசப்பா சொல்றாரு, சுவிசேஷ அறிவிக்க சொல்றாருங்க. நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதி சீஷரா மாத்துக்கன்னு சொல்றாரு. சீஷரா மாத்திரம் என்ன பண்ணணும்? ஏசப்பா பத்தி நம்ம 4 பேர்கிட்ட போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். உங்க தெருவுக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்க தெருவில் இருக்க மக்கள் ரசிக்கப்படுறதுக்கு, உங்க வீட்டில் இருக்க மக்கள் ரசிக்கப்படுறதுக்கு ஏசப்பா உங்களை பொறுப்பா வச்சுக்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஜனங்கள் எல்லாரும் ரசிக்க பண்றதுக்காக நீங்க பிரயாசப்படணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அவனவன் தன் அழைப்புல நிலைத்திருக்கணுமாமா. உனக்கு கொடுக்கப்பட்ட ஊர்ல, உனக்கு கொடுக்கப்பட்ட தெருவில் நீ என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. சுவிசேஷ அறிவிங்க, ஆத்துமா ரட்சிப்பை பண்ணுங்க. இதை நீங்க பண்ணணும். ஏன்னா அது நம்ம கடமையா இருக்கு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய தகவல் வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.